விஜய் வந்து ரொம்ப டென்ஷனாக வண்டி ஓட்டிகிட்டே போயிட்டுருக்காரு. குழந்தை என்ன ஆச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே வரும்போது அவருக்கு ஒரு விதமான உணர்வு தோன்று. ஏன் வந்து ஃபோனில் வந்து காவேரி வாய்ஸ் கேட்டுச்சு. அந்த வாய்ஸ் உண்மையிலே காவேரியோடு தான். எப்படி காவேரி வாய்ஸ் வர முடியும்? காவேரி தான் என்னை விட்டுட்டு போயிட்டாலே, எப்படி இது வந்தது? ஒன்றும் புரியலையா? அந்த மிஸ்ஸை நான் பார்த்தே தீரணும். ரொம்ப நாளாக வந்து காவேரியும் சொல்லிகிட்டே இருக்கா, மிஸ்ஸை பார்க்கணும், மிஸ்ஸை பாருங்கள் டேடின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த மிஸ்ஸை பார்க்க முடியாமல் ஆயிடுது. இன்றைக்கி கட்டாயம் அந்த மிஸ்ஸை நான் பார்த்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வேகமாக வண்டி ஓட்டிகிட்டு வராரு. காவேரி வந்து இங்கே குட்டி காவேரி வந்து அழுதுட்டுருக்காங்க. நம்ம காவேரி வந்து ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. ஏன் எனக்கு பதைக்குது, ஏன் என் உடம்பு இந்த மாதிரி பண்ணுது, குழந்தைக்கு வந்து அப்படியே அவள் துடிக்கும் போது ஏன் உடம்பும் ஏன் துடிக்குது, என் உணர்வுகளும் ஏன் துடிக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து காவேரி வந்து ஒன்றும் வலிக்குதாடா, சரி ஓகே, நீ அப்பா வர்ற வரைக்கும் மிஸ் மாடியில் படுத்துக்கிறியா அப்படின்னோடனே, தேங்க்யூ மிஸ், படுத்துக்கிறேன் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குழந்தை படுத்துக்கிறாங்க. அப்படியே வந்து தட்டி கொடுக்குறாங்க நம்ம காவேரி குழந்தைய. சரி ஒன்றுமே இல்லை, கொஞ்ச நேரத்தில் அவங்க அப்பா வந்துடுவாங்க, வந்தோடனே நீ கிளம்பிடலாம், அது வரைக்கும் வந்து ஒன்றும் ஆகாதுடா, நம்ம மருந்து போட்டிருக்கோம்ல, சீக்கிரம் சரி மிஸ், எனக்கு எரியுது மிஸ், சரி கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும்டா அப்படி சொல்லிட்டு தட்டி கொடுக்குறாங்க. உடனே மிஸ் நீங்கள் கிளாஸ்க்கு போங்க, நான் வேணால் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு மிஸ் வந்து சொல்கிறாங்க. பரவாயில்லைங்க, கிளாஸை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க ப்ளீஸ், இவை இந்த ரொம்ப வந்து சென்சிட்டிவ் டைப்பு, அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவளுக்கு, நான் இருந்தால் தான் செட் ஆகும், நீங்கள் கொஞ்சம் கிளாஸை பார்த்துருங்களா எனக்காக அப்படின்னோடனே, சரிங்க மிஸ் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு போய் கிளாஸ் அந்த மிஸ் பார்த்துக்கிறாங்க. அடுத்து வந்து தட்டி கொடுக்குறாங்க வந்து காவேரி, ஒன்றும் இல்லைடா சரியாயிடும் சொல்லிட்டு தடவி அப்படியே கொடுத்துட்டே இருக்காங்க. எங்கே வந்து விஜய் வந்து வந்துடுறாரு. வந்துட்டோன்னே கரெக்டாக வந்து யூகேஜி ஏ செக்ஷனுக்கு போகிறாரு. போனோன்னு வந்து எங்கே காவேரி எங்கே என் பொண்ணு அப்படின்னோடனே, நீங்கள் தான் வந்து காவேரியோட வந்து பேரண்ட்டா அப்படின்னோடனே, ஆமாங்க, சரி நான் போய் கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்றாங்க. காவேரி எங்கே இருக்கா அப்படின்றாங்க. இல்லைங்க, அம்மு வந்து படுத்துட்ருக்கா அப்படின்னு. அம்மு எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடிட்டே இருக்காரு. சரி அங்கே வந்து பக்கத்தில் கிளாஸ் ரூம் பக்கத்தில் ஒரு இடம் இருக்கு இல்லையா, அங்கே தான் இருக்கா அப்படின்னோடனே, தனியாக விட்டுருக்கீங்க என் பொண்ணு அப்படின்றாங்க. இல்லைங்க அவங்க கிளாஸ் மிஸ் பக்கத்துலேயே இருக்காங்க, அவங்க பார்த்துட்ருக்காங்க, நான் வேணா போய் கூட்டிகிட்டு வரேன். இல்லைங்க நானே போகிறேன், கிளாஸ் மிஸ் வேறு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கே இருக்குது அப்படின்னோடனே, இங்கே தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. சரிங்க நானே போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு விஜய் வந்து பொறுமையாக வந்து போயிட்டே இருக்காரு. இங்கே வந்து அப்படியே தட்டி கொடுத்து படுக்க வச்சுட்டே இருக்காங்க பெரிய காவேரி. விஜய் வந்து அம்மோ அப்படின்றாரு. உடனே வந்து அப்படியே காவேரி பார்க்குறாங்க. விஜய் காவேரி பார்க்குறாரு. பார்த்து பயங்கரமாக அதிர்ச்சி அடையுது அவருக்கு. அப்படியே வந்து சூறாவளியே வர்ற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி அதிர்ச்சி அடைகிறாரு. காவேரி நீயா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. சார் வந்துட்டிங்களா? பாவம் சார், அம்மா கொஞ்சம் தூங்கிட்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எப்படி தூக்கிட்டு போகிறீங்களா அப்படின்னோடனே அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்து குழந்தைய வந்து தொடுறாரு. ஒன்றும் புரியாமல் காவேரி பார்த்துட்ருக்காரு. சார் நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்குதா அப்படின்னோடனே, காவேரி அப்படின்னோடனே, ஆமாம் சார், காவேரி மிஸ் நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஒன்றும் புரியல விஜய்க்கு. காவேரி ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் அப்படியே பார்க்குறேன். சார் குழந்தைய தூக்கிக்கிங்க சார் அப்படின்றாங்க. தூக்கிக்கிறாரு அம்முவை. அப்படியே தூக்கிட்டு வந்து மேலே போட்டுக்கிறாரு. காவேரி அப்படின்னோடனே, சரிங்க சார், நீங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் கால் பண்ண முடியுமா சார்? ஏன்னா அம்மு இப்படி அனுப்புகிறேன், எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் கால் பண்ணிங்கன்னா தான் அவன் நிலைமை என்னன்னு சொல்ல முடியும், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சார், நீங்கள் வந்து கால் பண்ணுறீங்களா அப்படின்னோடனே, சரி அப்படின்றாங்க. சரிங்க சார், ஓகே மேடம் உங்களை வந்து கூப்பிட்றாங்க ஹெட்மிஸ்ஸஸ், சாரி சார் ஹெட்மிஸ்ஸஸ் கூப்பிட்றாங்க, கிளம்புறேன், இங்கே குழந்தையோட திங்ஸ்லாம் இருக்குது, எல்லாமே எடுத்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு காவேரி பாட்டு போயிட்டே இருக்காங்க. ஒன்றும் புரியாமல் அப்படியே விஜய் வந்து தண்ணி அறியாமல் அப்படியே உட்காந்துடுறாரு கொஞ்சம் நேரம் காவேரி வச்சுக்கிட்டு. அவருக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுங்க, ஏன் என்ன காவேரிக்கு அடையாளம் தெரியல, ஒருவேளை இவன் என் காவேரி இல்லையா, ஒன்றுமே புரியலையே, என் காவேரி மாதிரியே இருக்காளே, எனக்கு என்ன செய்கிறது, இவ ஏன் காவேரி தான், எப்படி எனக்கு அடையாளம் தெரியல, ஏன் என்னை மறந்துட்டா, ஒருவேளை ஆக்சிடெண்ட்டில் எல்லாத்தையும் மறந்துட்டாளா, என்ன நடக்குது என்னை சுற்றி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. அவரால் தாங்கிக்கவே முடியல. குழந்தைய பார்த்துட்டு வந்து ஒன்றும் புரியாமல் அப்படியே வந்து குழந்தைய தூக்கிட்டு அப்படி வண்டியில் வந்துட்டுருக்காரு. உடனே யோசிக்கிறாரு, எல்லா விஷயத்தையும் யோசிக்கிறாரு. பழசு காவேரி இல்லைன்னு சொன்னது, எல்லாரும் காவேரி வந்து இந்த நம்மளை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது, எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறாரு. அப்போ எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட மறைச்சிருக்காங்க, காவேரிக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆனது எல்லாம் பழைய நினைவுலாம் மறந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை தெரிஞ்சுக்கிறாரு விஜய்.